ஒன்று பேசுகிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து அதை மாற்றி பேசுகிறாரு. அது எப்படின்னு புரியல. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியான பர்சனே இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு பணபலம் இருக்கிற அந்த தைரியத்தில் அவர் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை கேள்வி கேட்குறாரா? என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். வெளியே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டே தான் சொல்கிறேன். ஜாய் மாதிரி ஒரு பொண்ணு என்னை பார்த்துக்க முடியாது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா இது பண்ணாங்கன்னு எல்லாமே என்னை புகழ்ந்து பயங்கரமாக பேசினார். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ப்ளஸ் அந்த ரூமில் நான் தான் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அந்த மேடம் முன்னாடியே சொன்னேன், மேம் அவர் வெளியே என்னென்னா அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்கிட்ட என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் அந்த மேடம் கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல். இது ஏன்னா இது அவரோட குழந்தை உள்ளே பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் மேம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் 4 வாட்டி அவரை வற்புறுத்தினேன், இல்லை எனக்கு வேணும் டிஎன்ஏ டெஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி வெளியே பேசுறதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். அப்படிங்கிறப்போ அவர் தான் சொன்னார், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம், நான் எடுக்க தயாராக இல்லை, இது என்னோட குழந்தை, நான் ஒத்துக்கிறேங்கிறது அந்த மேடம் முன்னாடி இது பண்ணார். இன்றைக்கி அந்த 4 செவத்துக்குள்ளே பேசினதை ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினதை எப்படி எவ்வளோ தைரியமாக வெளியே ஒரு பொய்யான ஒரு தகவலை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது.